பாடுகள் சிலுவையில் தொங்கின போது சொல்லப்பட்ட 7 வார்த்தைகளை குறித்து உலகம் முழுமையாக இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவ ஜனங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவருடைய மரணத்தை ஆமோதிக்க முடியும். அவர் மரணம் என்பது உண்மை என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ள முடியும். மரணத்தோடு முடியாமல் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்றும் உலகம் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அவர் மரணம் எப்பேற்பட்டது, அந்த மரணத்தின் மூலமாக தேவ ஜனங்களுக்கும் மனிதனுக்கும் என்ன பிரயோஜனம் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அநேக திருச்சபைகளிலே ஆலயங்களிலே 7 வார்த்தைகள் குறித்து பேசுவார்கள். நானும் கடந்த ஒரு 3 நாளுக்கு முன்பாக அப்படியாக பேசியிருக்கிறேன். ஆனால் தேவன் நம் வாழ்க்கையில் மரணத்தினுடைய அந்த ஆழம் எதிர்மத்தமாக எதற்காக தேவன் மறைத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 2:13. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 15 வசனம் 15. ஜீவகாலமெல்லாம் மரணபயத்தாலே அடிமைத்தனத்தில் உள்ளானவர்களாய் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள் உள்ளானவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ காலமெல்லாம் மனுஷனுக்கு என்ன பயம்? மரண பயம் அவனை அடிமையாக்கி விட்டது. இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவோ தேசங்கள் அடிமைகளாயிருந்து விடுதலையாக்கப்பட்டது. நம்முடைய தேசம் கூட விடுதலையாக்கப்பட்டது. இப்படி உலகம் முழுமையாக அடிமைகளாயிருந்து விடுதலையாக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் மரண பயத்திலிருந்து யார் விடுதலையாக்க முடியவே முடியாது. காரணம் என்ன? அந்த மரணம் என்பது யாவருக்கும் கடந்து வருகிறதா இருக்கிறது. அதிலிருந்து யார் விடுதலையாக முடியவே முடியாது. யாராயிருந்தால் ஒரு தேசத்துக்கு தேசம் விடுதலை ஆகலாம், மரணத்திலிருந்து யாரும் செய்ய முடியாது, நிரூபிக்க முடியாது. கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிக்க. And deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. இங்க நாம் பார்க்கிறோம், ஜீவ காலம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை முழுமையாக என்ன பயம் இருக்கு நமக்குள்ளாக? மரண பயம் எல்லோருக்கும் உண்டு. ஒவ்வொரு காலத்திலும் அந்த மரண பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு குறிப்பிட்ட இந்த காலங்களில் நாம் சந்திக்கின்ற இந்த ஒரு சில ஆண்டுகள் பார்க்கும்போது அதிகமான மரண பயம் நமக்கு இருக்கிறது. இது ஒரு அடிமைத்தனம் என்று கூட சொல்லப்படுகிறது. இந்த மரண பயத்தில் என்ன செய்கிறார்கள்? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானால் மரணம் என்பது எல்லோருக்கும் பயம். அது அடிமைத்தனமாக இருக்கிறது. இதிலிருந்து யாரும் விடுவிக்க முடியாது. ஆனால் என்ன செய்கிறார்கள் பார்க்கிறோம், விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படியானால் என்ன செய்கிறார்? விடுதலை பண்ண. எதிலிருந்து விடுதலை பண்ண? மரண பயத்திலிருந்து விடுதலை பண்ண. மரண பயம். ஒரு குழந்தை பலவீனமாகிவிட்டால் மரண பயம். ஒரு வாலிபன் பலவீனமாகிவிட்டால் மரண பயம். ஒரு குறிப்பிட்ட வயது உள்ளவர்கள் பலவீனமாகிவிட்டால், வியாதி வந்துவிட்டால் மரண பயம். இவையெல்லாம் உலகத்தில் நாம் யாவருக்கும் அந்த ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு அடிமைத்தனம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்தில் அடிமையாக இருந்து விடுதலையாக்கப்பட்டார்களோ, இஸ்ரவேலர்களை பார்க்கும்போது அவர்கள் எகிப்திலே 410 வருஷம் அடிமைகளாய் இருந்தார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். அது போல இன்றைக்கு மரண பயத்தில் உலகத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள். அதற்கு விதிவிலக்கு யாரும் கிடையாது. எல்லோருக்கும் என்ன பயம் உண்டு? மரண பயம் இருக்கிறது. அது மனிதனை அடிமையாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த பயம் எங்கிருந்து வந்தது? யார் இந்த பயத்தை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரும் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி பார்ப்போம். இந்த மரண பயத்தை யார் கொடுத்தது என்று சொல்லி பார்க்கும்போது அதே 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அதுக்கு முன் வசனம் 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும்
மரணத்துக்கு அதிகாரி யாருங்க? பிசாசு தான் மரணத்துக்கு அதிகாரி. யார்தான்? தேவன் மனிதனை மரிப்பதற்காக படைக்கவில்லை. தேவன் மனிதனை ஜீவ காலம் எல்லாம் உயிரோடு இருக்க முடியாததான் படைத்தார். ஆதியாகமத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இந்த கனியை புசிக்கின்ற நாள் நீங்க சாகவே. அப்படியானால் அந்த கனியை புசிக்காத வரைக்கும் மனுஷன் கிடையாது, மரணம் இல்லை. ஆனா இதுக்கு யார் காரணம்? மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசு என்று சொல்லிப்பாங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மரண பயம் இருப்பது போல நமக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த மரணத்தை தேவன் ஜெயித்தபடியினாலே நமக்குள்ளாக போக சொல்லுகிறார், மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன். இன்றைக்கு நம்மை கர்த்தர் ஒரு விசேஷமாய் இன்றைக்கு எண்ணிக்கொள்ளுங்கள், நாம் மரண பயத்துக்கு விளக்கப்பட்ட தேவ ஜனங்கள். ஐயா, நமக்குள் மரணம் வந்தாலும் கூட மாறிடம் எங்கே செல்ல போகிறோம்? அவரோடு கூட கடந்து போக போகிறோம். நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் வந்து மறிக்கிற ரசிகர்கள் புதைப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் தேவ ஜனங்களை குறித்து வேதம் சொல்லி விதைப்பதாக சொல்கிறார்கள். விதைப்பதற்கு ஒரு விதையை ஒரு மண்ணிலே போடும் போது அது மறிப்பது போல் மூடப்படுகிறது. ஆனால் அரசியல் விதையானது படிப்படியாக விதைத்து ஒரு மரமாக ஒரு சுவை நிறைந்த ஒரு கனியாய் மாறுவது போல்தான் தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் மரணம் என்பது பயத்தை கொடுப்பதற்கு அல்ல. அந்த மரண பயத்திலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. இந்த நாளிலே அதை நினைத்து நீங்கள் அதிகமாய் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஒருவேளை 3 மாதங்கள் நீங்கள் சோர்ந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்கிறார், அந்த மரண பயத்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கினேன். நமக்கு மரண பயம் அல்ல. இன்றைக்கு உலக முழுமையாக எவ்வளவோ நோய் தாக்கத்தின் மூலமாக ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார். ஒரு 30 ஆண்டுகளாக பார்க்கும் போது இந்த சுகர்லாம் பார்க்கவே முடியாது. வேற தான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். பிரஷர்லாம் இல்லை, யாரையாவது ஒரு பாதிக்கும். ஆனால் நீங்க பார்க்கும்போது வீட்டுக்கு ஒரு வீட்டில் யார் இருக்கிறாங்க? என்ன இருக்குது? சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறது, பிபி இல்லாம யார் என்ன பண்ணுது இன்றைக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர் காமனா மாறிடுச்சு. கேன்சர் நினைச்சிங்க ரொம்ப காமனா மாறிடுச்சு. இப்போ நினைச்சிங்க எல்லாருக்கும் காத்து மாதிரி என்ன வந்துச்சுங்க? கொரோனா வந்துடுச்சு. பயம் வந்துருச்சுங்க, கிட்ட காத்து கிட்ட வந்துடுச்சு அந்த மரண பயம். இன்றைக்கு நம்முடைய தேசங்கள் அதற்காக பெரிய பாதுகாப்பு எல்லாம் சொல்லப்படுகிறது. நாம் வெளியில் போக வேண்டும் என்று சொன்னால் எப்படிதான் போக வேண்டும்? மாஸ்க் அணியாம போகக்கூடாது. காரணம் என்ன? ஒரு மரண பயம். அந்த கோவை நம்மை மேற்கொண்டால், அது நம்மை ஆட்கொண்டால் என்ன வரும் என்று பயம்? என்னங்க வரும்? மரணம் என்கிற ஒரு பயம். எல்லாரும் சொன்னாங்க, அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டீங்க பண்ணாங்க, 2 இடத்துக்கு போன பண்ணாங்க, அதை போட்டுட்டீங்களா? மாஸ்க் போட்டுருங்க. சரி, நான் நினைச்சேன் போட்டுலாம் நினைச்சேன். அப்புறம் என் மகன் சொல்ற, பாதகத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது, நீங்க போட்டுக்கலாமா? சரி, நான் போட மாட்டேன். அதுக்கு காரணம் என்ன? நமக்கு என்ன பயம் கிடையாதுங்க, மரண பயம் கிடையாது. காரணம் திட்ட தெளிவாக சொல்லுகிறார் தேவன். மரணத்தின் பயத்திலிருந்து அடிமைத்தனத்தில் நம்ம என்ன செய்கிறார்? விடுதலை ஆகும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார் அவர்? ஆதலால் பிள்ளைகளே, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாகிய அவர்களை போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நமக்காக என்ன செய்தவர்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனானார். அதனால் இன்னைக்கு மாம்சமாகிய அவருடைய அப்பத்தை புசிக்க போகிறோம், ரத்தமாகிய ரசத்தை பானம் அடைகிறபடினாலே நமக்கு என்ன கிடையாதுங்க? மரண பயம். சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவராக வந்தது மாத்திரமல்ல, மரிப்பதற்கு முன்பாக சென்று விட்டால் அந்த திருவிருந்தை தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தினால் இதோ எங்களுக்கு குழுக்கை பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள், மரித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள் என்று சொல்லி எவ்வளவு விளக்கங்கள் வேதம் நமக்கு தெளிவாய் கொடுத்திருக்கிறது. அதனால் இந்த இயேசுவின் மரண நாளிலே நமக்குள் இருக்கிற மரண பயம் விலகி போகட்டும். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற பயம் விலகட்டும். அந்த மரண பயம் என்பது மனிதனை வாட்டுகிறதா இருக்கிறது. இந்த தேசத்தை ஆளுகிற பிரதமராக இருந்தாலும் கூட என்ன பயம் இருக்கிறது? என்ன பயம் இருக்கு? அதனாலதான் அவருக்கு வந்து அதுக்கு பேக் கேஷ் என்ன பண்ணாங்க, கூடவே இருக்கும். என்ன பண்ணுவாங்க? பாருங்க, ஒவ்வொரு லீடர்ஸ் எல்லாம் போறாங்க, என்ன பண்ணாங்க? பின்னாடி பாடி கட்டு என்ன பண்ணாங்க? காரணம் என்ன? யாராவது அடிச்சிருவாங்களா? ஒரு பயம். அந்த அடியினுடைய ஆக்ரோஷம் அதிகமாகும் போது என்ன வரும்? மனுஷனுக்கு மரணம் வந்து விடும் அல்லவா? அதனால் எல்லோருக்கும் என்ன உண்டு? பயம் இருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். எதிர்த்து விடுதலையாக்கினார்? சொல்லுங்க, மரண பயத்திலிருந்து விடுதலை
விடுதலையாக்கினார். மரித்தாலும் கூட நாம் உயிரோடு கூட ஒரு நாள் எழுந்துக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்குள் மரிக்கிற நாம் இயேசு வரும்போது முதலாவது யார் எழுந்திருப்பார்கள்? மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அதனால் இந்த மரண நாள் என்பது ஒரு துக்கமான நாள் அல்ல. நான் மரித்தாலும் நான் பயமில்லாமல் மரிப்பின் காரணம் என்ன? என்னை விடுவிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். மரண பயம் இன்றைக்கு விலகட்டும். அதோடு மாத்திரமல்ல, வியாதியின் பயம் உங்களை விட்டு விலகட்டும். அவர் தழும்புகளால் நான் சுகமாகிறேன். நாம் சுகமாகிறோம். இன்றைக்கு சிலுவையிலே அவர் சிந்திய ஒவ்வொரு காரியங்களுக்கும், அவர் பட்ட ஒவ்வொரு அடிகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேவனுடைய சிலுவையிலே அவர் சந்தித்த எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏதோ ஒரு அர்த்தமற்றவராக உலகம் யோசிப்பது போல அவர் ஏதோ யூதரில் பிறந்தார், அவர் என்ன செய்தாரோ, அவர் சிலுவையில் அறிந்தார்கள், மரித்தார் என்று யோசிக்கிறார்கள். அல்ல, இதோ மரித்தேன் ஆனாலும் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறபடினாலே இன்றைக்கு நமக்குள் இருக்கிற அந்த பயம் எல்லாம் விலகும்படியாக தான் இந்த நாளை கர்த்தர் நமக்கென்று உண்டு பண்ணினார். நாம் தியானித்து விட்டல்ல, பயங்கள் நம்ம விட்டு விலகணும். காரணம் என்ன? மரண பயம் என்பது நெருங்கி வந்து விட்டது. ஒரு 30 ஆண்டுகளுக்காக எங்கோ ஒருவரிடத்தில் தான் அந்த சர்க்கரை வியாதி இருக்கும், பிரஷர் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்போது எல்லோருக்கும் இருக்கிறது. அதை விட என்னதுங்க, கேன்சர்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சு. இந்த மனைவி கூட கேன்சர் இருந்தால் மரிச்சார். பயம், மரண பயம் மனுஷனை நெருங்கி வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 1.5 வருஷங்களாக காத்து போல நெருங்கிட்டு இருக்குது. இந்த என்ன பண்ண போறாங்க? அடுத்த மாசம் லாக்டவுன் பண்ண சொல்லவே முடியாது. காரணம் என்ன? பயம். இந்த முறை வந்திருக்கிற அலை எப்படிங்களா ரொம்ப ஆக்ரோஷமா நாங்க என்ன பண்ணுங்க, அட்டாக் பண்ணா எழுதிக்கவே முடியாது. அதுக்கு அந்த லெவலுக்கு பயம் வந்து உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் என்ன செய்தார்? அப்படி செய்தார். என்ன செய்தார்? அப்படியானார். எப்படி ஆனாருக்கு? மாம்சமா எனக்காக எப்படி வந்தாருக்கு? ரோமமாரி வந்தாருங்க, மாம்சமாய் வந்தார். எப்படி வந்தா? எவ்வளவு அன்பு பாருங்கள். என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னை மாற்ற என்னை போல வந்தீரே. எப்படி வந்து என்னை மாற்ற எப்படி வந்தீங்க சொல்லுங்க? எப்படி வந்தாரு? உங்களை போல. உங்களை மாத்த யார் போல வந்தாரு? உங்க பேரை சொல்லுங்களேன். என்ன மாத்த? இப்ராஹிம் போல வந்தீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேரை சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க. அவரை மாற்ற அவரை போல வந்தார். நீங்க என்ன சொல்லுங்க? இந்த பக்கம் யாராவது உங்களை மாத்த உங்களை மாதிரியே இதை விட அன்பு சொல்லுங்க பார்க்கலாம். இதை விட என்ன அன்பு வேண்டும்? என்ன போல யாரும் கூட நம்ம பண்ணுங்க. என்ன போல யாரும் முடியும். முடி போல என் விழி போல யாருக்குமே நான் தான் எப்படி இருக்கணும்? எல்லாரும் விட பியூட்டியா இருக்கணும். ஆனால் தேவனும் பாவியாகி என்னை நேசிப்பதற்காக என்னை போல இறங்கி வந்தார். என்ன தியாகம்! என்னை போல இறங்கி வந்தாரே. அவர் எப்படி வந்தாரோ, ஆதலால் பிள்ளைகளே, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாகி இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு வந்தார். யாரால் வந்தது மரணம்? பிசாசினால் வந்தது. அதே போல வாசிக்கும் போது எல்லா கனிகளையும் நீங்க புசிக்கலாம். இதில் இருக்கிற எல்லாவற்றையும் மாறலாம். நீங்கள் உங்களுக்காக தான் இவையெல்லாம் உருவாக்கப்பட்டது, உங்களுக்காக தான் இவையெல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனி என்ன பண்ணாதீங்க நீங்க. ஏன்னா நான் நன்மையின் தேவன், என்னை யாராவது எப்படி இருங்க? நன்மையாக இருங்க, தீமைக்கு போகாதீங்க. எதுக்கு போகாதீங்க? அவர் படைத்த அத்தனை எப்படி இருந்ததுங்க? நல்லது நல்லது என்று கண்டார். எப்படி இருந்தது என்று கண்டார்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் வசனம் வாசிக்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இங்க சொல்லுகிறார், ஆனாலும் எல்லாத்தையும் புசிக்க என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் என்ன பண்ண என்ஜாய் பண்ணுங்க. ஆனா பண்ணதுக்கு நன்மை தீமை என்னதுக்கு? நன்மை இருந்தா பரவாயில்ல, இருக்குங்க தீமை வெளிச்சம் இருந்தா பரவாயில்லைங்க. இருளம் வந்து விட்டது. என்ன வந்து விட்டதுங்க? அவர் எதை உண்டாக்கினார்? வெளிச்சத்தை உண்டாக்கினார். என்ன வந்து விட்டது? அவனுக்கு எவ்வளவு வேணும்? இருள் இல்லை அல்லவா? இருள் இல்லாதவர் அல்லவா அவர்? அவனிடத்தில் நன்மைதான் இருந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது எப்படி சொல்லி இருந்தார்?
நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிலிருந்து வருகிறது. அதிலே யாதொரு மாதலோ யாதொரு வேற்றுமை நிழலில்லை அல்லவா? அதனால் அவர் என்னதான் உண்டாக்கினார்? நன்மைதான் உண்டாக்கினார். படைத்த படைப்பையெல்லாம் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? நல்லதாகவே கண்டார். 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கடைசி வசனம் பார்க்க வாசிக்க 1. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் அது கொஞ்சம் படிங்க. 31 please 1:30. And God saw everything that he had made, and behold, it was very good. very good. அவர் படைப்பெல்லாம் very good. மிகவும் நன்றாக இருந்தது. எதுவும் அந்த தீமை கிடையாது. என்ன கிடையாதுங்க? அவர் படைத்த அந்த கிரியேஷன்ஸ் எல்லாம் பார்க்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கு. சூரியனை பார்க்கிறார், அது மனுஷனுக்கு நன்றாக இருக்கிறது. சந்திரனை பார்க்கிறார், அது மனுஷனுக்கு நன்றாக இருக்கிறது. சமுத்திரத்தை பார்க்கிறார், அது மனுஷனுக்கு நன்றாக இருக்கிறது. எல்லாவற்றையும் மனுஷனோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது யாருக்காக அதை உண்டாக்கினாருங்க? அவருக்காய் அல்ல, நமக்காய் உண்டாக்கினார். நமக்காய் உண்டாக்கப்பட்ட அந்த சிருஷ்டியெல்லாம் பார்க்கும்போது மிகவும் நன்றாக, மிகவும் நன்றாக இருந்தது. அப்படி இருந்தபடினால் தான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வாசிக்க 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க 14 வாசிக்க please. 2:14 16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் பாருங்க, எல்லா உரிமையும் கொடுத்தார். அவரால் படைக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக எல்லா சிஸ்டமையும் உண்டாக்கின போது எல்லாவற்றையும் அவர்கள் புசிக்கும்படியான அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் எவ்வளவு ஒரு அழுத்தம் பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் இவையெல்லாம் உனக்குத்தான், ஆனால் இது யாருக்கல்ல? உனக்கல்ல. இது என்ன இருக்கிறது? தீமை இருக்கிறது. என்ன இருக்கிறதுங்க? நன்மை மாத்திரம் அல்ல, நன்மையோடு சேர்ந்து என்ன இருக்குங்க? தீமையும் இருக்கு. என்ன இருக்கு? வெளிச்சமும் இருக்கு, இருளும் இருக்கு. இருளை தாக்கிவிட்டா நீ தடுமாறுவாய். இருள் உன்னை சூழ்ந்து விட்டா நீ பயந்து விடுவாய். அதனால் நன்மையோடு நான் படைத்ததெல்லாம் இருக்கிறது, நன்மையாகவே இருக்கிறது. ஆனால் ஒன்று இருக்கிறது, அதை நீ என்ன பண்ணாத? புசிக்காதே, அங்கு போகாத, நீ புசிக்காதே என்று சொல்லி அங்கே அவர் அவளுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து விட்டார். கட்டளை கொடுத்து விட்டார். அப்படியாக பார்க்கிற வாசிக்க தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் ஆனாலும் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். புசிக்கவே புசிக்கலாம் என்று சொன்னார். என்ன பண்ணாங்க? மேல சொல்லுங்க, 2 முறை பண்ணுங்க. புசிக்கவே புசிக்கலாம்ன்றாரு. புசிக்காமல் அது புசிக்கலாம் பண்ணுங்க, சாகவே. பார்த்தீங்களா? 2 இடத்துல பாருங்க. அதை புசிச்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஏன்னா நல்லது, அதுக்கு எல்லா கனியும் புசிங்க, அது நல்லது இருக்கிறது. ஆனால் நன்மை தீமையை மாத்திரம் புசிச்சீங்கன்னா சாகவே சாவா. அழுத்தமா சொல்லிட்டாரு, சாகவே சாவா என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரம் உள்ளவனாய் இருந்து அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. பாருங்க, அவன் பாருங்க இவ்வளவு ஒரு பொய்யா பேசுறாங்க. இவர் புசிக்க சொல்லிட்டாரு. என்ன பண்ண? அந்த ஏவாளுடைய வாயிலிருந்து வார்த்தையை எடுக்க முடியாத தந்திரமா அவர் என்ன பண்ணாரு? அது கொஞ்சம் தந்திரம். Now the serpent was more crafty than any of the wild animals the Lord God had made. He said to the woman, did God really say you must not eat from any tree in the garden? தந்திரமானது பிசாசு. அதுக்கு உங்களோட தந்திரமாதான் கவர் பண்ணாதுங்க. விரும்பி பண்ணுங்க. ஒரு வித்தியாசமா ஒரு தந்திரமா தான் பிசாசு பேசும். அவருடைய பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். தந்திரமான உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதுல போய் தேவனை தேட போய் உன் பிரச்சனையை தீர்த்துட்டு போப்பா. அதுக்கு உன் பிரச்சனையை தீர்த்துட்டு போ. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, ஆண்டவரை நீ தேடிய ஒரு தந்திரம். காரணம் என்ன? எனக்கு இருப்பது உண்மைதான். அதுக்கு அங்கே கனி இருப்பது உண்மைதான், ஆனால் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லவில்லை, புசிக்க முடியாததான் சொன்னார். இவன் என்ன சொல்றார்? தந்திரமாக சொன்னாரா? பாருங்க, ஒரு தந்திரமாக போ. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஆவிக்குரிய அந்த வாழ்வை அழிக்கும்படியாக செய்கிறான். தந்திரமாக பிசாசு உடைய யோசிக்கிறான். அப்படியாக வாசித்தோம். தொடர்ந்து வாசிங்க.
அந்த சர்ப்பத்தை பார்த்து, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். பாருங்க, அவங்க தந்திரமா பேசினா பண்ணாங்க, அவங்க மயங்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க? நம்ம கிட்ட தந்திரமா வந்தா மயங்கிடும். என்ன பண்றாங்க? அங்க பாருங்க, அவங்க ஒரு வசனம் பேசுறாங்க, 2 வசனம் பேசுறாங்க. நம்ம என்ன பண்றாங்க? 2 வசனங்களை பேசிக் கொண்டு வருகிறார்கள். பாருங்க, தந்திரத்துக்குள்ளாக அந்த பெண் சிக்கப்பட்டு விட்டார். இன்றைக்கு தேவ ஜனமாகி நம்ம செய்கிறோம், அநேக தந்திரத்துக்குள்ளாக சிக்கப்படும்படியாக பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவன் யார்? அவன் தந்திரமானவன். அவன் யார்? அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? நாம் மரணத்தை ஜெயித்த தேவனை ஆராதிக்கிறபடினாலே நம்மிடத்தில் தந்திரத்தை கொண்டு வர வாஞ்சிக்கிறான். நீங்க பார்க்கிறோம், இந்த படைப்பு யாருடைய படைப்பு? ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய படைப்பு. அதுபோல இன்றைக்கு நாம் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் தான், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஜனம் தான். இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் சொல்ல போனால், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், அவர் செட்டைக்குள்ளே இருக்கிறோம், அவர் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம். வெளியில் கிடையாதுங்க. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன், சர்வனுடைய நிலையில் தங்குகிறவர், அனுபவம் தான். எப்படி அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் கர்த்தரோடு கூட இருந்தார்களோ, அது போல இன்றைக்கு நீங்கள் நானும் எங்கே இருக்கிறோம் சொல்லுங்க? கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க அப்படியே செட்டைக்குள்ள இருக்கிறீங்க. வெளியே தான் இருந்தோம் நம்ம, ஆனா எங்க கொண்டு வந்து விட்டார் நம்மை? அவருக்குள்ளே கொண்டு வந்து விட்டபடினாலே இங்கே தந்திரமாய் நுழைகிறான். தேவனுடைய தோட்டத்தில் தான் பிசாசு தந்திரமாய் நுழைந்தான். அது போல தேவ ஜனமே, நம்மை கர்த்தர் மரண பயத்துக்கு விடுவித்தபடினாலே நம்மிடத்தில் நுழைகிறான். எதை குறித்து நுழைகிறான்? பயத்தை கொண்டு வந்து நுழைகிறான். பல பாதிப்பை குறித்து பேசி நுழைகிறான். பல பிரச்சனையை குறித்து பேசி நுழைகிறான். விடுவிக்கப்பட்டவர்கள் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள் அவர்கள். தேவ பிரசனம் சூழ்ந்திருக்கிறது அவர்களை. 2ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது தேவ மகிமை சூழ்ந்திருந்தபடினாலே அவர்களை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கடைசி வசனம் வாசிப்போம். 25. ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகமாய் இருந்து வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? வெட்கமே இல்லைங்க அவளுக்கு. குழந்தையை போல இருந்தாங்க. எந்த சலனமும் கிடையாது, எந்த வேதனையும் கிடையாது, எந்த கலக்கமும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருந்தார்கள். அதுபோல் இன்றைக்கு நாம் யாருக்குள் இருக்கிறோம்? தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறாங்க. உலகம் தேவ மரணத்தை வித்தியாசமா யோசிக்கலாம். ஆனால் தேவ ஜனங்களுக்கு என்ன? இந்த மரணத்தின் மூலமாக நமக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். உலகத்தில் மற்ற ஜனங்கள் இந்த மரணத்தை துக்கமா எண்ணுவார்கள். ஒரு சில கிறிஸ்தவர்கள் செய்வாங்க, வீடுகளில் என்ன செய்வாங்க? துக்க கஞ்சி என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். துக்கம் அல்ல, நான் விடுவிக்கப்பட்டவன். எனக்காக என்னை போல வந்தார். என்னை நேசிக்கும்படியாக என் சாயலாய் வந்தார். என் ரத்தமாய் வந்தார், என் மாம்சமாய் வந்தபடினாலே பாருங்கள், இழந்த அந்த அன்பை பெறுவதற்காக அவர் கடந்து வந்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அவர் செட்டையில இருக்கிறோம். பயப்படாதீங்க. அன்றைக்கு செட்டையில இருந்த அவர்கள் தந்திரத்திலே விழுந்தார்கள். தந்திரத்திலே விழுந்தார்கள் அவர்கள். இன்றைக்கு நாம் எந்த தந்திரத்துக்கும் விடக்கூடாது. காரணம் என்ன? நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டவர்கள். விடுதலையின் நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள் இருக்கிறார் என்றும் ஆனந்தம். விடுவிக்கப்பட்ட ஜனமாய் இருப்போம். ஒரு பாரம்பரிய ஜனம் அல்ல, ஒரு பண்டிகை ஜனம் அல்ல. நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டவர்கள். அவன் தந்திரம் இடத்தில் பலிக்கான். அவன் யார்? அவன் மரணத்துக்கு அதிகாரி. பிசாசு யாராய் இருக்கிறான்? அன்றைக்கு அவன் தான் அந்த அதிகாரத்தை ஆட்கொண்டு விட்டான். அவனை ஆண்டு விட்டான். அவன் சாக மாட்டீர்கள் என்று அவன் பொய் சொன்னான். தேவன் சொன்னது நடந்தது. அவன் சொல்லாலும் அதுக்கு முன்னால் என்ன கிடையாது? அவனுக்கு சாவு இல்லை, மிகுந்த பாதுகாப்பு. அது போல மரணத்தை ஜெயித்தபடியினாலே நம்முடைய வாழ்க்கை ஒரே மரணம் தான். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே மரணம் தான் நமக்கு. நாம் மரித்து விட்டால் தேவன் வரும்போது உயிரோடு கூட இருந்திருப்போம். பெரிய பாக்கியத்தை பெற்ற மக்கள் தான். ஒரு சராசரி மனிதனை போல தோய்ந்து விடுகிறோமே. பிசாசின் தந்திரத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. காரணம் என்ன? அவன் தந்திரமாய் சூழ்ச்சி செய்து தேவ மகிமை இழக்கும்படியே யோசிப்பான். அவன் சூழ்ச்சி செய்து அவர்கள் நிர்வாணமாய் இருப்பதை அறிந்த போது அவர்கள் வெட்கப்படாமல்
இருந்தாங்க. அவங்களுக்கு துக்கம், வெட்கம், துயரம், சஞ்சலம், வியாதி, பயம் எதுவுமே கிடையாது. ஆனால் பாவம் வந்தது, மரணம் வந்தது, அவனுக்குள்ளாய் பயம் வந்தது. பயம் வந்தது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே உலக ரீதியான எந்த பயத்தையும் விளக்குங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? மரணத்தையே ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாதுங்க, மேற்கொள்ளாது. அதனால் நாம் தேவன் நம்மை இன்றைக்கு அழைத்த நோக்கம் என்ன? நாம் விடுவிக்கப்பட்டவர்கள். எதிர்த்து விடுவிக்கப்பட்டவர்கள். மரண பயம் கிடையாது, எனக்கு கிடையாதுங்க. அதனால் இன்றைக்கு வருகிற இந்த வியாதியின் பயம் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. பயம் கிடையாது. சேஃபா இருப்போம். நான் பயம் என்ன கிடையாதுங்க. நான் மாஸ்க் எல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. சேஃப். ஆனா பயம் மனசுல போடக்கூடாது நமக்குள்ளாக. பயம் வரக்கூடாது நமக்குள்ளாக. பயம் வரக்கூடாது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? நம்மை விடுவிக்கும்படியே அழைத்திருக்கிறார். எதிர்த்து விடுவித்தால் மரணத்தின் பயத்தின் அடிமைத்தனத்தில் தான் உலகம் இருக்கு. அதுக்கு உலகத்துல எவ்வளவு விடுதலை ஒவ்வொரு தேசமும் அடைந்தாலும் கூட, எவ்வளவோ விதமான காரியங்களை விடுவித்தாலும் கூட, தீமையான பழக்கத்தில் விடுவித்தாலும் கூட, நல்லவனா இருந்தாலும் கூட என்ன பயம் உலகத்தில் இருக்கிறது? எல்லோருக்கும் மரண பயம் இருக்கிறது. அதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார், விடுவித்தார். உலகத்தில் மரணம் என்பது முடிகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அதுதான் ஆரம்பம், அதுதான் பிகினிங். தெரியுங்களா? நம்ம யோசிப்பது போல இதுவும் அல்ல. மரணத்துக்கு பின்னால் தான் ஆரம்பம். காரணம் என்ன? 1000 வருட அரசாட்சியில் வாழ போகிறோம். ஹalleluya. அதனால் இன்றைக்கு நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எடுத்து நாம் வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அவன் ஓய்வு நாளை கட்டளை 5ஆம் அதிகாரம் ரோமர் 12ஆம் வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும். ஒரே மனுஷனால, எந்த மனுஷனால? இந்த ஆதாமனால வந்து ஆக்கினை தீர்ப்பு வந்தது. என்ன வந்ததுங்க? மரணம் என்கிற ஒரு ஆக்கினை தீர்ப்பு வந்தது. படிக்க தொடர்ந்தது. ஒரே நீதியினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளாக ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலின் ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்ததற்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நியாயத்திற்குள்ள விலகி போய்விட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாமின் மூலமாக மனுஷனுக்கு பயம் வந்தது, மரணம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி விட்டார். அந்த மரணமும் இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பும் நம்மை முழுமையாக மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. நம்மை முற்றிலுமாய் மாற்றி விட்டது. ஜெயம் கொடுமடியான ஜனங்கள்லாம் அந்த மரணம் என்பது உலகத்துக்கு ஒருவேளை குழப்பமா இருக்கலாம். இதுவரைக்கும் யூதருக்குள்ளாக என்ன சொல்கிறார்கள்? அவர் மரித்ததை களவாடி கொண்டு போனதாக சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? அவர் உயிரோடு கூட எழுந்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க? மத்தவங்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க? இதுவரைக்கும் பேசப்படுகிறது அவரை களவாக எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் உயிரோடு கூட, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஒரு உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிர் உள்ளவர் எனக்குள்ள இருக்கிறார். எனக்கு மரண பயமோ உலக ரீதியான வியாதி பயமோ மேற்கொள்ளார். விடுவிக்கப்பட்டவர்கள். யூதர்களுக்குள்ளே அந்த குழப்பம் இருக்கிறது. உலகத்துக்குள்ளாக அந்த மரணம் என்பது துக்கமாய் இருக்கிறது. ஏன் தேவ ஜனங்களுக்குள்ளாக துக்கம் அனுசரிக்குள்ளாக இருக்கிறார்கள்? அல்ல. இனி வரும் காலங்களில் எனக்கு மரண பயமும் இல்லை, மரணத்தின் மூலம் வருகிற வியாதியின் பயமும் எனக்கு இல்லை. விடுவிக்கப்பட்டு விட்டேன். தேவ ஜனங்களை நான் விடுவிக்கப்பட்டபடியினாலே இந்த அனுபவத்தில் போகும்படியாக ஆதாமின் மூலமாக மரணம் வந்தது. ஆதாமுக்கு பின்னாக மாம்சமாக ரத்தமாக வந்த இயேசு மூலமாக அந்த மரண பயம் மனுஷனை விட்டு விலகி போனது.
அதனால் நாம் தந்திரத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, தந்திரம் உள்ளவருடைய அந்த நயவசனிப்பாய் பேசுகிறதுக்கான கீழ்ப்படியாதபடிக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை இனிவரும் காலங்கள்ல நம் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் மரண பயத்துக்கு விடுவிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், மரண பயத்திருக்கிற அநேக மக்களை தேவனுக்குள் ஆதாயப்படுத்த வேண்டிய விசேஷமான ஜனங்கள் நாம். துக்கத்தோடு அல்ல, தேவன் என்றைக்கும் உள்ளவர். மரண பயத்திருக்கிற அநேகரை விடுவிக்கும்படியே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அநேகரை விடுவிக்கும்படியே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் ஒரு ஊழியக்காரர், அவர்கள் பாதிக்கப்பட்டு ஓபன் சர்ஜரி, ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. அந்த சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அட்டாக் ஆயிடுச்சு. ஒரு சகோதரி வந்து எனக்கு போன் பண்ணி பாஸ் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி, இன்றைக்கு தெய்வம் சுகந்தை கொடுத்திருக்கிறார். தேவ சித்தமானால் அடுத்த வாரத்தில் அவரை சந்திக்கும்படி அழைத்திருக்கிறார். காரணம் என்ன? தேவன் மரண பயத்தில் இருக்கிற அநேகரை உங்கள் மூலமாய் சுகத்தை கொடுக்க தேவன் அழைத்திருக்கிறார். மரண பயம் நமக்கு மாத்திரமல்ல, மரண பயத்தில் இருக்கிற அநேகரை நீங்களும் நானும் விடுவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஜனங்கள். அன்றைக்கு எப்படி ஆதாம் ஏவாளும் தேவனுடைய சாயலுக்குள்ளாயிருந்து அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்களோ, அது போல தேவ ஜனங்களாக நாம் சமுதாயத்திலே இந்த சத்தியத்தின் மூலமா வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். உலகத்தில் எவ்வளவு சத்தியங்கள், எவ்வளவு காரியம் வந்தாலும் கூட இதற்கு ஈடு கிடையாதுங்க. இதை பிரசங்கிக்கிற, இதை விசுவாசிக்கிற உலகத்தில் யாரும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உலகத்தில் எத்தனை விதமான போதகங்கள், எத்தனை விதமான ஞானமுள்ள காரியம் உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த வேதத்துக்கு இணை இல்லை. இதை பிரசங்கிக்கிறவர்களும் இதை விசுவாசிக்கிறவர்களும் உலகத்தில் பண்ண முடியாதுங்க, வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேர்தல் நடக்கிறது, ஒரு ஆட்சி ஜெயித்தால் அவர்கள் வெற்றி அடைவார்கள், ஒரு ஆட்சி தோற்றால் அவர்கள் வெட்கப்படுவார்கள். இதுதான் மாறி மாறி. ஆனால் கிறிஸ்தவம் என்பது உலகத்தில் வெட்கப்படவே வெட்கப்படாது. எப்படி அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் வெட்கப்படாமல் இருந்தார்களோ, அது போல தேவ ஜனங்களுடைய போதனையும் தேவனுடைய வருகை என்பது வெட்கப்படுத்துவதல்ல, வரவே வருவார். வருவார். மரித்தவர் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்தவர். எல்லா மனுஷரும் பார்க்கும்படியாக அவர் 40 நாட்கள் உயிரோடு கூட தன்னை காண்பித்தார். எல்லா மனுஷரும் பார்க்கும்படியாக பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதுபோல் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் பார்க்கும்படியாக இறங்கி வருவார். அதனால் நாம் ஜனமாய் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நம் உபதேசங்களோ, நம்முடைய விசுவாசமோ, நம்முடைய ஆராதனையோ உலகத்தில் நம்மை வெட்கப்படுத்துவதற்கல்ல. ஹல்லேலூயா. வெட்கப்பட மாட்டோம். நாம் சொல்வதுதான் சத்தியம் உலகத்தில். ஹல்லேலூயா. வேத வசனம் தான் சத்தியம். இது ஒரு கற்பனை அல்ல, இது ஒரு நம் வாழ்க்கையிலே ஒரு கட்டுக்கதை அல்ல, சத்தியம் இது. அவருடைய ஒரு தேவ மனுஷனை தேவ சாயலை மாற்றுகிற சத்தியம் இது. நம்மை கர்த்தர் படிப்படியாக நம்முடைய சுபாவங்களை, நம்முடைய விசுவாசங்களை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இதான் விசேஷம். இந்த மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் என்ன செய்கிறது? நம்மை அவருடைய தன்மையை மாற்றுகிறது. அதான் விசேஷம். இதிலே வேற எதிலும் கிடையாது. இந்த விசேஷம் வேற எதுவும் கிடையாதுங்க. நமக்குள் தான் பொறுமை, நமக்குள் தான் சகிப்பு, நமக்குள் தான் மன்னிப்பு, நமக்குள் தான் எல்லா தன்மையும். யாரால் உருவாக்க முடியும்? தேவனால் உருவாக்க முடியும். வேறு யாரால் பண்ண முடியாதுங்களை உருவாக்க முடியாது. பண்ண முடியாதுங்க. எல்லாருமே டென்ஷன் தான் நம்ம வர ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த முன்ன ஒரு லீடர் பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து பேசுறாரு. அந்த மைக் நான் ஒர்க் ஆகும் என்ன பண்ண டார்ச் டப்புன்னு கீழே போட்டார். என்ன பண்றவர் தலைவர் என்ன பண்றாரு? தொண்டை பார்க்கறது. அவர் ஒரு நடிகர் தான், அங்க நடிப்பு கூட காட்ட முடியல. என்ன பண்ண முடியல? இந்த பாருங்க பாட்டு நான் ரொம்ப பொறுமையை கத்துக்கிறோம். என்ன பண்றாரு? பாட்டு பாடுறாரு, ரெடி ஆகுது. பொறுமை என்ன பண்றாரு? அதை பார்க்கறதுக்கு இடம் கிடையாதுங்க. அதை பார்ப்பதனுடைய காரணம் என்ன? எனக்குள் பொறுமையின் தேவன் இருக்கிறான். பொறுமைப்படுத்துகிறார். யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு பெரிய தலைவர் என்ன பண்றாருன்னா, அந்த மைக் கொஞ்சம் என்ன பண்றாங்க, சவுண்ட் வரலப்படும். என்ன பண்ற? டார்ச் தான் பண்ண முடியாது. உங்களுடைய கட்சியில இருக்கு சொல்லுங்க. அவரை பத்தி சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அந்த தன்மை, அவர் நடந்ததுக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அந்த தன்மை அப்படியே கீழே போட்டார். உள்ள யார் உட்கார்ந்து தலைமுறை தெரியவே தெரியாது. ஆனால் நமக்குள்ளே தேவன் அந்த மரணத்தின் மூலமாயும் உயிர்த்தத்தின் மூலமாயும் நமக்குள் பெரிய மாற்றங்களை கொடுக்கிறாங்க. நம்மை கர்த்தர் இந்த உலகத்தில் மறுமைப்படுத்துகின்ற ஒரு வல்லமை நம்முடைய வேதத்தில் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் அவர் மரணம் என்பது எனக்கு விடுதலையை கொடுத்தது. எது விடுதலை கொடுத்ததுக்கு? பயத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். என்ன கிடையாது எனக்கு பயம் இருக்குங்களா? யாருக்கெல்லாம் பயம் இருக்கு? காமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பயம் அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கும் இல்லை, இதுக்கும் இல்லை.
எங்க இருக்கிறீங்க? 10 மணி முடிக்கிறேன் நிஜமாயிட்டு இருக்குதுங்களே. விடுதலை பெற்றவன் ஐயா. எது விடுதலை பெற்றவன்? மரண பயத்தில். யாரும் விடுதலை பெற முடியாது. மரணம் என்பது எல்லோருக்கும் பயம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு பலவீனம் என்று சொன்னால் தாய்க்கு ஒரு பயம். ஐயோ குழந்தை மரித்து போயிடும் என்ற ஒரு பயம். பயம் இந்த உலகத்தில் எல்லோரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பயத்திலிருந்து விடுவிப்பவன் யார்? இயேசு ஒருவர் தான் விடுவிக்க முடியும். உங்களையும் என்னை இயேசு செய்து விட்டார். சொல்லுங்கள மைக் கொடுக்குதுங்களா? சொல்லுங்க, யார் விடுவித்தா? எதிர்த்து விடுவித்தா? மரண பயத்திலிருந்து விடுவித்தார். அதுதான் மரணம் போன்ற சோதனையின் வாழ்க்கையில் வந்தாலும் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், ஞானமா. அதுக்காக பயப்பட மாட்டேன், மாஸ்கெல்லாம் தூக்கி போட்டு பண்ணுவேன் அப்படி நான் சொல்றேன். என்ன பண்ணுங்க, உங்களை விசித்திரமா கொண்டு போகலங்க. நான் தேவனை அறியபடியாக வாஞ்சிக்கிறேன். பயம் கிடையாது. கர்த்தர் நம்மை விடுவித்தார். அந்த மரணத்தின் அதிகாரி யாருங்க? பிசாசு. அவனை ஜெயிப்பதற்கு எப்படியாக அவர் நடந்து வந்தார்? மரணத்தின் மூலமா அடிச்சு. என்ன பண்ணுங்க, எப்படி அடிச்சாருங்க? வெற்றி அடி அடிச்சார். எப்படி அடிச்சாருங்க? எது மூலமா அடித்தார்? மரணத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. அவன் யோசிக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியுங்க? பிசாசுக்கு எல்லாமே தெரியும். இயேசு கிட்ட வந்து ராஜ்யத்தை கொடுக்கிற அளவுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் மரித்தால் முடிய நினைச்சாரு, ஆனால் உயிர் தெழுந்துட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் யாருக்கு தெரியாது தெரியுங்களா? பிசாசுக்கு தெரியாது. என்னன்னா எல்லாம் மரிச்சாங்க. இயேசு என்ன பண்ண போறாருங்க? மரிச்சிட போறாரு. க்ளோஸ் இல்ல, அங்கதான் ஆரம்பமே ஆச்சு. அப்படி சொல்லுங்க, மரித்தாச்சுங்க, க்ளோஸ். அதுக்கு ஒரு நாள் பாடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, பாடி எடுத்து போய் போடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். பிசாசு யோசிச்சான், இயேசு என்ன பண்ணாருங்க? இல்ல, அங்கதான் ஆரம்பிச்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மரணம் தான் என் மரணத்திலிருந்து பயத்தை போக்கினது. ஹல்லேலூயா. அதனால் அந்த தந்திரமானவனை தந்திரமாய் ஜெயிக்கிறதுதான் மரணத்தின் பிசாசை மேற்கொள்ள மரணமான. ஆமென் சொல்லுங்க. அதனால் இன்றைக்கு நாம் எந்த பயம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமா இருக்குது, சமாதானமா இருக்குது, சுகமா இருக்குது, சுபிட்சமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது, அனைவருக்கு எடுத்துக்காட்டாக இருங்கள், அனைவருக்கு சாட்சியாக இருங்கள். இதுதான் தேவனுடைய அழைப்பு. நீங்கள் உலகமெங்கும் போய் எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளா இருப்பீர்கள். பயம் இல்லாமல் சாட்சிகளாக இருங்கள். பயப்படுகிற அனைவரை தேவனுக்குள் ஆதாயப்படுத்துகிற ஒரு சாட்சிகளாக இருப்போம். மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவர் பிசாசானவனை எப்படி ஜெயித்தார்? மரணத்தினால் ஜெயித்தார். அதுதான் இன்னைக்கு அனுசரிக்கின்ற குட் ஃப்ரைடே. அதுக்கு புனித வெள்ளியினுடைய அர்த்தம் என்ன? அந்த பிசாசானவன் தான் மரணத்துக்கு அதிகாரி. அந்த பிசாசை மேற்கொள்ள வேறு எந்த தந்திரமும் செய்யவில்லை. மரித்தார். எனக்காய் ஒரு மரித்தார். அந்த மரணத்துக்கு முன்பாக என்ன தியாகம், எத்தனை பெரிய தியாகம்! தூத இறங்கி நமக்காய் வந்தார் அல்லவா? அந்த தியாகத்தை நினைப்போமா? அந்த தியாகத்தை சிந்திப்போமா? அந்த தியாகத்தை யோசிப்போமா? அவரை போல யார் தியாகம் செய்ய முடியும்? அந்த தியாகம் எதற்காக? அந்த பாடலை பாடி நாம் திருவனந்தபுரத்துக்கு போகும்படியாக, என்ன தியாகமின் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடுவோ என்று நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் தியாகம் நம்மை மாற்று. மரணத்தை எப்படி அவர் ஜெயித்தாரோ அது போல நமக்கு விடுதலை கொடுத்தபடினாலே அந்த தியாகத்தை நினைத்து, தியாகம் என்று ஏதோ ஒரு துக்கம் அனுசரிக்கல்ல, நான் மாறு. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. வித்துதே போற்றிடவோ, பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே. வித்துதர் போற்றிடவும், பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே. மாட்டு கொட்டிலோ வந்தி தீரையா, மானிடர் மேலன்பினார். மாட்டு கொட்டிலோ வந்தி தீரையா, என்ன தீயாரும் என் கல்வ
நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ என்ன தீயாகும் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனையும் ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனையும் பாடுகளின் பங்கை கண்டீரையா பாவியை மீட்பதற்காய் பாடுகளின் பங்கை கண்டீரையா என்ன தீயாகும் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிட சுடுவோம் என்ன தீயாகும் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ தாயை சாய்த்திடவோ உமக்கொரு சாலமும் எங்குமில்லை தாயை சாய்த்திடவோ உமக்கொரு சாலமும் எங்குமில்லை உம்மாடி சுவற்றில் நான் செல்லவே முன்பாதை காக்கிறீரே உம்மாடி சுவற்றில் நான் செல்லவே என் தீயாகும் என் கல்வாரி நாயகா என்னையும் மாற்றிடவோ என்ன தீயாகும் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ பாடுகள் அல்லோ உம்மை மகிமை பூரணமாய் சேர்த்ததே பாடுகள் அல்லோ உம்மை மகிமை பூரணமாய் சேர்த்ததே உம்மோடு நானும் பரிசாரிப்பேன் என் ஜீவனை வைத்தேன் உம்மோடு நானும் பரிசாரிப்பேன் என்ன தீயாகும் என் கல்வாரி நாயகா என்னையும் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ இன்பம் எனக்கு என் அருள் இயேசு நாங்கள் வந்தல்லோ இன்பம் எனக்கு என் அருள் இயேசு நாங்கள் வந்தல்லோ நேசரை பின்னே போகத்தோடுதே பாசம் என்னை வைத்ததா நேசரை பின்னே போகத்தோடுதே என்ன தீயாகும் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ என்ன தீயாகும் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ அவரை போல மாற்றத்தான் இந்த மரணம் அவரை போல மாற்றத்தான் இத்தனை பாடுகளல்லோ உப்பங்காய் கண்டீரே பாதகன் மீட்புற உம்மை போல மாறிடவல்லவா இத்தனை தியாகம் நானும் மாறுகிறேன் ஒப்பு கொடுத்து மாறுவோம் தேவனுக்காக நம் வாழ்க்கை முழுமையாய் ஒப்பு கொடுத்தோம் இந்த நாளிலே தீர்மானம் செய்யுங்கள் உலகத்தில் அநேக அரசாங்கங்கள் ஒரு தியாகமான நாள் வரும்பொழுது தீர்மானம் செய்வார்கள் இப்படிதான் நாம் தேசத்தை நடத்த வேண்டும் என்று அந்த தலைவர்கள் விட்டு சென்ற அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியை தீர்மானம் பண்ணுவார்கள். அதுபோல் உலகம் முழுமையாக அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக சிலுவை நினைவு கூறும்படியாக அவருடைய பாலை நினைவு கூறும்படியான இந்த நாளிலே நான் தீர்மானம் செய்கிறேன். ஆண்டவரே, நான் தீர்மானம் செய்கிறேன். ஒப்பு கொடுப்போம், தீர்மானிப்போம். மரண பயத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கிற தேவனுக்கு தீர்மானத்தோடு கூட வாழ்வோம். இனி என் வாழ்க்கை உமக்கை
என் வாழ்க்கை உமக்கு என்று தீர்மானம் செய்யுங்கள். உம் அடிச்சுவட்டை நான் செல்லுவேன் ஆண்டவர். நேசரின் பின்னே துணிந்து வருவேன் ஐயா. பாசம் என்று வைத்தபடி நான் தீர்மானிக்கிறேன். இப்படித்தான் வாழ்வேன். நான் அனைவரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துவேன். என்னை நான் கர்த்தருக்குள் வளர்த்துக் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தர். தீர்மானிக்கிறோம். உன் நாமத்தில் நாங்கள் தீர்மானிக்கிறோம். அங்கீகரிப்பீராக இந்த தீர்மானத்தை, ஏற்றுக்கொள்கிறார்கள் தீர்மானத்தை. எங்கள் பலம் அல்ல, தீர்மானிப்பது எங்களுடைய வாஞ்சை. ஆளுவதும் எங்களை ஆட்கொள்வதும் உங்களுடைய கிருபை கர்த்தர். நடத்துகிறாக பங்கேற்ற தெய்வ ஜனங்களை ஆசீர்வதித்தபடினால் சோத்திரம் வைக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே கர்த்தர் ஒரு ரகசியத்தை வேத்திரமாய் கற்றுக்கொண்டோம். மரண பயத்திலே எவ்வளவோ கோடிக்கணக்கான உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மரண பயத்தின் அடிமை தடுத்திருக்கும் போது தேவ ஜனங்களாகி எங்களை நீர் விடுவிக்கும்படியாக என் மாம்சமாக என் ரத்தமாய் வந்து ஆண்டவரே மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை மரணத்தினால் ஜெயித்தபடி நாம் நமக்கு கோடாபடி சோத்திரம் ஐயா. கரங்களை தட்டி கத்தனை மையப்படுத்துவோமா. ஆண்டவரே மரணத்தை ஜெயித்தீரே ராஜா. அதிகாரியாகிய பிசாசை மரணத்தினால் ஜெயித்தீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. நானும் ஜெயித்து விட்டேன் ஐயா. நானும் ஜெயித்து விட்டேன் கர்த்தாவே. மரணம் ஏற்பட்டாலும் மகிமை எனக்கு உண்டு என்று நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய